உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. ஓகே, எவ்வளோ லேட்டானாலும் உங்களை டைமுக்கு விட்டுருவேன். எங்கே எரேமியா 51வது அதிகாரம். எரேமியா 51 44 முதல் 'அந்த அதிகாரம் முடிய வரைக்கும் ஒரு செய்தி வருகிறது. ஒருவேளை எத்தனை பேர் இதை உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்குற தீர்க்க தரிசனமாக எடுக்க முடியுதுன்னு பாருங்கள். ரொம்ப காலம் ரொம்ப போராட்டத்தில், நஷ்டத்தில், துக்கத்தில் இருந்திருப்பீங்களா இருக்கும். ஆனால் சூழ்நிலை மாறுகிறது, கர்த்தர் வருகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் அன்பு கூறாமல் இருக்கிற அவங்களெல்லாம் சபிக்கப்பட்டவர்கள்னு எழுதியிருக்கிட்டு பவுல் பின்னாடி அடுத்த வார்த்தையை கர்த்தர் வருகிறார் அப்படின்னு சொன்னான். ஆனால் இப்போ நீங்கள் கர்த்தருக்குள்ளே வந்து கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறதுனால உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த ஆட்கள், அந்த தெய்வங்கள் மேலே கர்த்தர் நியாய தீர்ப்பை செலுத்துகிறதை பற்றி வருகிறது. அங்கே யாத்திராகமம் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் வாசிங்கன்னா, கர்த்தர் அந்த தெய்வங்கள் மேல் நீதியை செலுத்தினார். என்னுடைய ஜனங்களை பிடிச்சு வச்சுட்டு விடமாட்டேன்னு நான் எத்தனை தடவை சொல்லி நீ கேட்காம விடமாட்டேன்னா இருந்தா அப்படின்னு சொல்லி அவர்களையும் அவர்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்த அந்த தெய்வங்களையும் நியாயத்தீர்ப்புக்குள்ளாக்கினார் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சிட்டாக்க ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஆவியானோடைய வல்லமையா, அல்லது நமக்கு விரோதமாக எதிர்த்து போராடுகிற பிசாசுடைய வல்லமையா? நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமையா, அல்லது நமக்கு விரோதமாய் போராடுகிற பொதுவாக மற்ற மனுஷர்கள் மூலமாக தான் போராடுது. நேரடியாக அது போராடும்போது வியாதியை கொடுக்கும், உங்களை பைத்தியமாக்கும், லூஸ்தனமாக்கும். அது நேரடியாக பிசாசு செய்கிறது. ஆனால் உங்களுக்குள்ள சண்டை இழுத்து விட்டு, குடும்பத்தில் சண்டை, போக்குவரத்தில், வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, இப்படியெல்லாம் பண்ணி ஏதாவது ஒரு விதத்தில் நஷ்டங்களை உண்டு பண்ணி, ஒருவேளை பொருள்களோ ஆஸ்திகளோ கூட நஷ்டங்களில் போயிருந்திருக்கலாம். அதெல்லாம் பார்த்து ஆனாலும் கர்த்தரிடத்தில் உத்தமமாய் நின்ற கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் இந்த 44வது அதிகார வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஏசாயா 51, எரேமியா 51, 44. நல்ல வேலை சொன்னீங்க. நான் பாபிலோனில் இருக்கிற பேலை தண்டிப்பேன். பேல் யாருங்க? பாபிலோனில் பாபிலோனுடைய தெய்வம்.
அதை தண்டிப்பேன், அது விழுங்கினதை அதன் வாயிலிருந்து கக்க பண்ணுவேன். ஜாதிகள் இனி அதனிடத்திற்கு ஓடி வரமாட்டார்கள், பாபிலோனின் மதிலும் விழும். என் ஜனங்களே, நீங்கள் அதன் அண்டையில் அதன் நடுவில் இருந்து புறப்படுங்கள். அங்கே யாராவது பாபிலோனுக்குள்ள பாவ வட்டத்தில் அங்கே குடியிருந்தீங்கன்னா வெளியேறி போன்றார். நான் அதை அடித்து காலி பண்ணும்போது நீ அதை நாசமாக போயிடாத. அந்த கூட்டத்தை விட்டு பாவம் செய்கிற கூட்டத்திலிருந்து, பாவிகள் மத்தியிலிருந்து நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழுங்கள்ன்றார். கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்துக்கு தப்பும்படி அவனவன் தன் ஆத்மாவை ரட்சித்து கொள்ள கடவன். அந்த பாவிகள் கூட்டத்தில் கிடக்காம எந்திரிச்சு ஓடி வந்துடுறார். உங்கள் இருதயம் துவளாமலும் தேசத்திலே கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். இப்போது நமக்கு எங்கெங்கேயோ என்னமோ நடக்குது நம்முடைய தேசத்தில், நமக்கு இப்படி ஆகிருமோ அப்படி ஆகிருமோ அப்படின்னு சொல்லி பயங்கள் வரத்தான் செய்யுது. பயம் இல்லாத எந்த மனுஷனும் கிடையாது. அந்த பயத்தை மேற்கொள்கிறோமா, ஆவியானவருடைய பலத்தினால அதை மேற்கொள்கிறோமா இல்லைங்கிறது மட்டும்தான் கேள்வி. ஒரு வருஷத்திலே ஒரு செய்தி கேட்கப்பட்டு பின்பு மறு வருஷத்திலே வேறு செய்தி கேட்கப்படும். தேசத்திலே கொடுமை உண்டாகும், ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான். ஆகையால் இதோ நான் பாபிலோனின் விக்கிரகங்களை தண்டிக்கும் நாட்கள் வரும், அப்பொழுது அதன் தேசம் எல்லாம் கலங்கும். தேசமே கலங்குமாங்க. அதில் கொலை என்கிற யாவரும் அதன் நடுவில் விழுந்து கிடப்பார்கள். நம்முடைய தேசத்தில் பார்த்தீங்கன்னா, உலகெங்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதி இன்னொரு ஜாதிக்கு விரோதமாக, ஒரு ஜனம் இன்னொரு ஜனத்துக்கு விரோதமாக, ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்துக்கு விரோதமாக செயல்படு பார்க்குறோம். இயேசு சொன்ன மாதிரி யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்கைகளையும் தனம் கேட்குறோம். இப்போ என்றைக்கு ரஷ்யா போய் அந்த என்ன நாடு உக்ரைனா அங்கே போய் யுத்தத்துக்கு போச்சோ அந்த நாள்லேருந்து இந்த யுத்தத்தை பற்றி செய்தி இல்லாத பேப்பரே கிடையாது. இந்த யுத்தத்தை பற்றி சொல்லாத, டிவியில் சொல்லாத நாளே கிடையாது. யுத்தத்தையும் அதன் செய்திகளையும் கேட்பீர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. ஆகையால் இதோ பாபிலோனின் விக்கிரகங்களை தண்டிக்கும் நாட்கள் வரும், அப்பொழுது அதன் தேசமெல்லாம் கலங்கும், அதில் கொலை என்கிற யாவரும் நடுவிலே விழுந்து கிடப்பார்கள். வானமும் பூமியும் அவைகளுள்ள யாவும் பாபிலோன் மேல் கம்பீரிக்கும். அவ்வளவு நாளாக என் ஜனங்களை போட்டு துவச்சி எடுத்தியா, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு அது அந்த பாபிலோன் மேலே தண்டனை இறக்குவாராம். அப்பொழுது வானமும் பூமியும் அவையுள்ள யாவும் பாபிலோன் மேல் கம்பீரிக்கும். பாழ்கடிக்கிறவர்கள் அதற்கு வடக்கே இருந்து வருவார்கள். நம்ம பைபிளில் அநேகம் தடவை வாசிக்கிறப்ப எருசலேமில் இஸ்ரவேலுக்கு கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக வடக்கே இருந்து வருதுன்னே அப்படியே அநேக இடங்களில் எழுதியிருக்கோம். ஆனால் இங்கே பாபிலோனுக்கு வடக்கையும் ஒருத்தர் வர்றானா. பாபிலோனுக்கு வடக்கே என்ன இருக்குன்னா, அந்த மேதியா தேசம் இருக்குது. மேதியா பெருசாக சேர்ந்து நம்ம ஒரு காலத்தில் சொல்லுவோம். ஆனால் மேதியா பாபிலோனுக்கு வடக்கே இருக்குது. அந்த அசீரியாவும் வடக்கே இருக்கிறது தான். அந்த பகுதியிலிருந்து பாபிலோனுக்கு ஆபத்து வரும்னு சொன்னதா, அப்படி வந்ததாக நம்ம வாசிக்கிறோம். இன்னொரு தடவை வடக்கே இருந்து வர்றதை போயும் வாசிக்கிறோம். பாபிலோன் இஸ்ரவேலிலே கொலை உண்டவர்களை விழப்பண்ணினது போல பாபிலோனிலும் சமஸ்த தேசங்களிலும் கொலை என்கிறவர்கள் விழுவார்கள். கர்த்தர் அந்த ஜனங்கள் மேலே நியாயத்தீர்ப்பை செலுத்த ஆரம்பித்தா, என் ஜனத்தின் மேலே இவ்வளவா நீ நியாயத்தீர்ப்பு செலுத்து, இவ்வளவு பண்ணினியா நீ, நான் உன் ஆள்களை கொள்கிறேன் அப்படின்னு. என்னது கர்த்தர் அன்பானவர்னே கேட்டு பாசுபடியாக சொல்லிவிட்டு திடீர்னு இந்த மாதிரி நியாயத்தீர்ப்பை செலுத்துறாருன்னா ஒரு நேரம் அதுக்கும் வருது. விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு இருக்குது. அப்புறம் பாவிகள் மேலே நியாயத்தீர்ப்பே செலுத்தலைன்னா அப்புறம் கர்த்தராக இருக்க முடியாது. இன்றைக்கி இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையாக நாம் எவ்வளோ பேர் எதிர்ப்புகள் மத்தியில் நம்ம கர்த்தர்கிட்ட உத்தமமாக இருக்கிறோமே.
அப்புறம் அதுக்கு பலன் இல்லாமல் போயிடுறதா? யாரெல்லாம் நமக்கு துரோகமாக ஏதோ செஞ்சாங்களோ அவங்கள எல்லார் மேலேயும் கர்த்தர் பழி வாங்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். அவருடைய கோபம் எழும்பிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கதறினா கூட அந்த கோபத்தை நிறுத்த முடியாது. உங்களுடைய சத்துருக்கள் மேலே நியாயத்தீர்ப்பை செலுத்தியே தீர்வார். பாபிலோன் இஸ்ரவேலில் கொலை உண்டவர்களை விழப்பண்ணினது போல பாபிலோனிலும் சமஸ்த தேசங்களிலும் கொலையுண்கிறவர்கள் விழுவார்கள். சமஸ்த தேசம்னா என் ஜனத்துக்கு விரோதமான பாபிலோன் மட்டுமா? உலகத்தில் இருக்க எல்லாரும் தான் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்றார். பட்டயத்துக்கு தப்பினவர்களே தங்கி தறியாமல் நடந்து வாருங்கள், தூரத்திலே கர்த்தரை நினையுங்கள், எருசலேம் உங்கள் ஞாபகத்தில் வரக்கடவுது. என் ஜனங்களே, தூரத்தில் கிடக்கிறவங்களே, அங்கங்கே தேங்கி போயிடாதீங்க, தங்கி தறியாமல் நடந்து வாருங்கள், தூரத்தில் இருக்கும்போதே கர்த்தரை நினையுங்கள், எருசலேம் உங்கள் ஞாபகத்தில் வரக்கடவுது. என்னை நினைன்றார். நிந்தையை கேட்டதினாலே வெட்கப்பட்டோம். கர்த்தருடைய ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலங்களின் மேலே அந்நியர் வந்ததினாலே நானும் நம்முடைய முகங்களை மூடிற்று. ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் அதன் விக்கிரகங்களுக்கு விரோதமாய் விசாரிக்கும் நாட்கள் வரும். அப்பொழுது அதன் தேசமெங்கும் கொலை என்கிறவர்கள் கத்துவார்கள். பாபிலோன் வானபரியந்தம் ஏறினாலும் அது தன் பலமான அரண்களை உயர்த்தினாலும் அதை பாழாக்குகிறவர்கள் என்னிடத்திலிருந்து வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் எப்போதுமே இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு எதிரியான ஒரு அடையாளம். பைபிள் வாசிக்கிறப்ப நமக்கு விரோதியாக இருக்கக்கூடிய ஒரு அடையாளமாகவும் பாபிலோன் தான் இருக்கு. பாபிலோனிலிருந்து கூக்குரலின் சத்தமும் கல்தேயரின் தேசத்திலிருந்து மகா சங்காரமும் கேட்கப்படும். கர்த்தர் பாபிலோனை பாழாக்கி அதில் உள்ள சகல பெரிய சத்தத்தை ஒழிய பண்ணுவார். அவர்களுடைய அலைகள் திரளான தண்ணீர்களைப் போல இறையும். அவர்களுடைய சத்தம் அமளியாக இருக்கும். உங்களுடைய சத்துருக்களுடைய சத்தம் உங்களை எப்படி கதற பண்ணாங்களோ அதை போல் அவரை கதற பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்கிற காரியத்தை பார்க்குறீங்க. பாபிலோனை பாழாக்குகிறவன் அதன் மேல் வருகிறான். அதன் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள். அவர்களுடைய வில்லுகள் முறிந்து போகும். சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர் நிச்சயமாகவே பதிலளிப்பார். அதன் பிரபுக்களையும் அதன் ஞானிகளையும் அதன் தலைவரையும் அதன் அதிகாரிகளையும் அதன் பராக்கிரமசாலிகளையும் வெறிக்க பண்ணுவேன். குடிச்சு வெறிச்சு அப்படியே கடந்து போனால் எப்படி போவாங்க? பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்றென்றைக்கும் விழிக்காத தூக்கமாய் தூங்கி விழுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் என்ன நாமமுள்ளவர் ராஜா சொல்லுகிறார். பாபிலோனின் விஸ்தீரமான மதில்கள் முற்றிலும் தரையாக்கப்பட்டு அதன் உயரமான வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்படும். அப்படியே ஜனங்கள் பிரயாசப்பட்டது விருதாவாகவும் ஜாதிகள் வருத்தப்பட்டு சம்பாதித்தது அக்கினிக்கு இறையுமாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சகல ஜனங்கள்கிட்டருந்து கொள்ளையடித்து, விசேஷமாக இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்டருந்து கொள்ளையடித்து நல்லா வாழ்ந்து சலுக்கு பண்ணி வாழ்ந்தாங்களே, எல்லாத்துக்கும் கேடு வருகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். பாபிலோன் மேல் வரும் எல்லா தீங்கையும் பாபிலோனுக்கு விரோதமாக எழுதப்பட்ட இந்த எல்லா வசனங்களையும் எரேமியா ஒரு புஸ்தகத்திலே எழுதினான். ஒரு பாட்டு நம்ம பாடுவோமே, சாத்தானுக்கு எதிராய் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை செலுத்துங்கள். நம்ம தான் செலுத்தணும். ரெடி ஆகுங்க, உங்கள் இருதயத்தில் ஆயத்தமாக இருங்க, உங்கள் இருதயத்தில் தைரியம் கொள்ளுங்க, திடன் கொள்ளுங்கள். பிசாசை மிதிக்கிறேன், சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள அப்படின்னாரு. வலு சர்ப்பங்களையும், அதாவது பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடு. யார்? நீங்கள் ரெடி ஆகுங்க. உங்ககிட்ட கர்த்தர் ஒப்படைக்கிறாரு, அதை செஞ்சு முடிச்சிருங்க. சவுல் ராஜா கிட்ட போய் அம்மோனியர்களை அழிச்சிட்டு வாடா அப்படின்னு சொன்னால் இவன் போய் அவங்கள உயிரோட கொண்டு வர்றான்.
முதல் தரமான இரண்டாம் தரமான ஆடு மாடுகளை எல்லாம் கொண்டு வந்தான். எல்லாத்தையும் அழிச்சிட்டு வார். இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லார் மேலே இயேசுவின் நாமத்தினாலே அந்த சாபத்தை போடு, அவன் நாசமாகட்டும். கர்த்தர் வேலையை பார்த்துருவார். சும்மா அப்படியே தடவி தடவி கொடுத்து இறக்கப்பட்டு மனம் திரும்பினா நல்லது. அடுத்த வாரம் சொல்கிறேன், மனம் திரும்பினா நல்லதுன்னு அவர் சொல்லுவார். ஆனால் கேட்க மாட்டாங்களாம். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா ராஜ்யபாரம் பண்ணும் 4ஆம் வருஷத்திலே பாபிலோனுக்கு போன சமயத்தில் அவனோட கூட போன மசேயாவின் மகனாகிய நேரியாவின் குமாரனும் சாந்த குணமுள்ள பிரபுமாகிய செரையாவுக்கு எரேமியா தீர்க்கதரிசி கற்பித்த வார்த்தை. எரேமியா செரையாவை நோக்கி, நீ பாபிலோனுக்கு வந்த பின்பு நீ இதை பார்த்து இந்த எல்லா வசனங்களையும் வாசித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தாவே, இந்த ஸ்தலத்திலே மனுஷனும் மிருக முதலாய் தங்கி தரிக்காதபடிக்கும் அது என்றைக்கும் பாழாய் கிடக்கும்படிக்கும் அதை அழித்து போடுவேன் என்று தேவரீர் அதை குறித்து உரைத்தீர் என்பதை நீர் சொல்லி இந்த புஸ்தகத்தை எழுத சொன்னாராம். எரேமியா கிட்ட அதெல்லாம் எழுதி ஒரு புஸ்தகமாக எழுதுறான்னாராம். அந்த புஸ்தகத்தை நீ வாசித்து தீர்த்த போது அதில் ஒரு கல்லை கட்டி அதை ஐப்ராத்தின் நடுவில் எரிந்துவிட்டு இப்படியே பாபிலோன் மூழ்கி போகும், நான் அதன் மேல் வரப்பண்ணு தீங்கினால் எழுந்திருக்க மாட்டாமல் இழைத்து விழுவார்கள் என்றார் என்று சொல்லுவாயாக என்றான். எரேமியாவின் வசனங்கள் இவ்வளவோடே முடிந்தது. நியாய தீர்ப்பு, உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட மனுஷர் பிசாசுகளுடைய மேல் கர்த்தர் நியாய தீர்ப்பை செலுத்துகிற காலம் வருது. நீங்கள் அவங்களுக்கு இறக்கப்பட்டுறாதீங்க. சொல்ல வேண்டிய தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லிவிடுங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டால் நல்லது. அடுத்த வாரம் இதே இதில் முன்னாடி வருது 6வது வசனத்திலிருந்து. அங்கேயும் அதாவது 51:6, நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடி அதன் நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்மாவை தப்புவீங்கள். இது கர்த்தரிடத்தில் பழி வாங்குகிற காலமாயிருக்கிறது, அதற்கு பதில் செலுத்துவார். அந்த கூட்டத்தில் நீங்கள் கிடந்து செத்து நாசமாயிராதீங்க, வெளியே வாங்க. நீங்கள் உங்களை உலகத்தை விட்டு, பாவத்தை விட்டு, பிசாசுடைய கிரியைகளை விட்டு விலக்கி காத்துக்கொண்டு என்னிடத்திலே வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவற்றில் ஓடி வருவோமாக. வசனங்களை வாசிக்கலாம், அது உங்களுக்கு பேசும், உங்களை நடத்துவார். இனி வரப்போகிற காலங்கள் உங்களுக்கு ஜெயமானதாக, ஆசீர்வாதமானதாக, பிசாசின் மேல் நியாய தீர்ப்பை செலுத்துகிற காலமாய், நீங்களே பேசி அதெல்லாம் காரியங்களை செய்கிறதாய் வரப்போகிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எழுந்து ஜெபம் பண்ணலாம். கர்த்தருக்காக பாராட்டுகிற வைராக்கியம் நமக்குள்ளே வரக்கடவது. இந்த நியாய தீர்ப்புகளை நிறைவேற்றுகிறதற்கு கூட கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியிலே நிரம்பினவர்களாய் நீங்கள் பேசும் வார்த்தைகள், நியாய தீர்ப்பின் வார்த்தைகள், அது போய் செயல்படுத்த போகிறது. சாத்தான் மேல் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துங்கள் மாதிரி இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட சாத்தான் மனுஷர், அவர்கள் மேல் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இப்பொழுது நான் சொல்லுகிறேன் வரக்கடவது. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொன்னீரே, கர்த்தாவே உம்முடைய பதில் வரக்கடவது. உம்முடைய பிள்ளைகள் யாராவது அந்த கூட்டத்தில் கிடந்தா தப்பி எழும்பி ஓடி வரட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. காலங்கள் மாறுகிறது. இப்பொழுது எல்லாம் உடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிறவர்களாயிருக்க நீர் கிருபை செய்கிறீர். யாவரும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து உணர்வுள்ள இருதயத்தோட கூட கர்த்தருக்கு பாராட்டுகிற வைராக்கியத்தில் இவர்கள் வாழட்டும். இவர்கள் தங்களையும் தங்களுடைய குடும்பங்களையும் காத்து கொள்ளட்டும்.
தம்முடைய ஜனங்களை காத்து கொள்ளட்டும். யாருக்கெல்லாம் அங்கே செய்தியை சொல்லணுமோ, ஆபத்திலிருந்து தப்பி வந்துவிடு என்று சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லட்டும். ஏற்ற காரியங்களை நீர் நடப்பிப்பீர். இதெல்லாம் எதை நாங்கள் பிளான் பண்ணி செய்கிற காரியங்கள் அல்ல, நீர் அதையெல்லாம் பிளான் பண்ணி யார் மூலமாய் யாருக்கு செய்தி அனுப்புகிறீரோ அதெல்லாம் செய்வீராக. உமக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய கிருபைக்கு எங்கள் யாவரையும் ஒப்புவிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருக்கட்டும். உம்முடைய மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் எங்களுடைய வாசஸ்தலங்களில் எங்கள் வீடுகள் மேலே இருக்கட்டும். நீர் எங்களுக்கு போதும். நீர் எங்களை நடத்துவீர், ஜெயமாய் நடத்துவீர், ஆசீர்வதிப்பீர். உமக்கு நன்றி கர்த்தாவே. துதி கன மகிமை என்றென்றைக்கு உடையவைகளே. ஆமென். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் என்றும் இருப்பதாக. ஓகே, பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. இருதயத்தை நல்லா வச்சுக்கோங்க. கர்த்தர் மேலே இருக்க ஒரு வைராக்கியமான வாஞ்சை உங்களுக்குள்ளே இருக்க கடவுது. காட் பிளஸ் யூ.